அவர்களுடைய இப்போ ஒரு புகைப்படம் ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. எந்த பாய் ஃப்ரெண்டும் அந்த அனுபவத்தை கொடுக்கல அப்படின்ற மாதிரி எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. தமிழ் மற்றும் மலையாள திரையுலகில் பிரபலமான நடிகையாக அமலாபால் வலம் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க தொடர்பான ஒரு வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதில் மேலாடை இல்லாமல் இருப்பதாக சொல்லப்படுது. மேலும் இது அவரது திருமணத்திற்கு முன்பு எடுக்கப்பட்டதாக தெரியுது. இருந்தாலும் இந்த வீடியோ எந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலை எடுக்கப்பட்டதுன்னு தெளிவாக தெரியல. இது ஒரு திரைப்படம் அல்லது வெப்சீரிஸின் படப்பிடிப்பின் ஒரு பகுதியாக இருக்கலாம்னு சமூக வலைதளவாசிகள் தெரிவிக்கிறாங்க. இந்த வீடியோவை அமலாபால் நடித்த ஆடை திரைப்படத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு காட்சியாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. உறுதிப்பட தெரியலை. இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து பேசிய நடிகர் மற்றும் ஊடகவியலாளர் பைல்வான் ரங்கநாதன் தனது கருத்துக்களால் சர்ச்சை கிளப்பியிருக்கார். நானும் அந்த வீடியோ பார்த்தேன். ஆனால் அது எப்போது எடுக்கப்பட்டதுன்னு தெரியல. நான் அதை எடுக்கலை. எனவே எனக்கு அதை பற்றி தெரியவும் தெரியாது. அமலாபால் 2 விஷயங்களை தனது வாயால் தெளிவாக சொல்லியிருக்கிறார். தனது 2வது கணவர் ஜெகத் தேசாயை திருமணம் செய்வதற்கு முன்பே கர்ப்பமாக இருந்ததாக. 2வதாக தனக்கு பல காதலர்கள் இருந்தாலும் அவர்கள் யாரும் தனக்கு த்ரில்லிங் அனுபவத்தை கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. எதை குறிப்பிட்டு சொன்னாங்க அப்படின்றது தெரியலை. இப்போ இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாக வருது. இது ஒரு பக்கம் இருக்க, பிரபல நடிகை ஒருத்தவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு, அந்த நேரத்தில் கூட அவங்க கூட இருப்பாங்க அப்படின்னு ஓப்பனாக பேசியிருக்காங்களாம். தமிழ் சினிமாவில் நாச்சியார் மற்றும் லவ் டுடே போன்ற படங்கள் அறிமுகமாகி பிரபலமான மலையாள நடிகையாக இருக்கிறவங்க தான் ஈவானா. இவங்க சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சினிமா பட வாய்ப்புக்காக படுக்கையை பகிரணும் அப்படின்னு கேஸ்டிங் கவுச் பிரச்சனை குறித்து வெளிப்படையாக பேசியிருக்காங்க. பலரினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. சினிமாவில் அறிமுகமாகும்போது பட வாய்ப்புக்கு படுக்கையை பகிரணும்னு கேட்கப்படுவது உங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துச்சா அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. இதற்கு இவானா, ஆம், அந்த அச்சம் எனக்கு இருந்தது. ஆனால் எனது அம்மாவும் அண்ணனும் எப்போதும் என்னுடன் இருந்ததால் இது போன்ற பிரச்சனை என்னை அணுகவே இல்லை. எனக்கு நேரடியாக இந்த அனுபவங்கள் எதுவுமே வரல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இவானாவினுடைய இந்த வெளிப்படையான பேச்சு திரையுலகில் இன்னும் நிலவும் காஸ்டிங் கவுச் பிரச்சனை குறித்த விவாதங்களை மீண்டும் தூண்டியிருக்கு. இவர் பாலா இயக்கிய நாச்சியார் படத்தில் துணை கதாபாத்திரத்தில் அறிமுகமாகி லவ் டுடே படத்தில் நாயகியாக நடித்தவங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.